அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் எடவனவள்ளி கிராமம் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஆரம்பித்து 8ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று காலையிலிருந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சன்மார்க்க சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரும் வந்திருக்கின்றீர்கள். சிறந்த பேச்சாளர்களெல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய பேச்சும் உங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடியதாகவும், எந்த பேச்சை ஏற்று உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதும் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு ஞான சரியை என்ற தலைப்பு. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மனோகரன் அவர்கள் மிக சிறந்த ஒரு சன்மார்க்கி. அவர்தான் போன கூட்டத்திலே கண்டு, ஐயா நீங்கள் ஞான சரியை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள். சரி, அதையே பேசுவோம் என்று அவருக்கு அனுமதி அளித்தோம். சிறந்த வள்ளலாரிடத்திலே ஈடுபாடு கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் மனோகரன். சிறு வயதிலேயே வள்ளலார் அவரை ஆட்கொண்டிருக்கிறார். ஒரு அமைதியான மனிதர், தேவையில்லாமல் பேசுவதில்லை, தேவையில்லாமல் எதையும் செய்வதில்லை. எங்கு சென்றாலும் அமைதியுடன் அமர்ந்திருப்பார். மற்றவரிடத்திலே ஒரு கேலியோ கிண்டலோ வீண் பேச்சோ எதுவுமே அவர்கிட்ட இருக்கார்.
நான் 4-5 ஆண்டுகளாக அவரை கவனித்து வருகிறேன். அந்த அளவிலே இங்கே ஒரு சன்மார்க்க சங்கத்தை அமைத்து தருமபுரி கிருஷ்ணகிரி சன்மார்க்க சங்க அன்பர்களெல்லாம் அரவணைத்து 8 ஆண்டுகளாக இங்கே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி அன்னதானத்தையும் செய்து வருபவர்களை அன்போடு உபசரித்து சிறந்த பேச்சாளர்களை அழைத்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அன்பின் காரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ், அழியா அருள் தர வேண்டுமாய் உங்கள் சார்பிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சார்பிலும் வேண்டி விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய அன்பர்களெல்லாம் நிறைய பேசினார்கள். ஒவ்வொருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு விதமான கோணத்திலே சென்று கொண்டிருந்தது. ஆனால் வள்ளல் பெருமான் வாழ்க்கை நெறி என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். மனிதன் மனிதனாக பிறந்து எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறியை உலக வரலாற்றில் எந்த ஞானியும் சொல்லாத ஒரு வாழ்க்கை நெறியை வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மை. எத்தனையோ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அருளாளர்களெல்லாம் தோன்றியிருக்கின்றார்கள். சுயநலத்தில் வாழ்ந்து காடு, மலை, குகைகளெல்லாம் சென்று தன்னை வரித்து கொண்டு இறைவனுடைய முழு அருளை பெறாமல் மாண்டு போய்தான் இருக்கின்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் இந்த உலக மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் சும்மா ஏதோ மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து அருளை பெற்று செல்வது மட்டுமல்ல அவருடைய குறிக்கோள். இந்த உலக மக்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்கள் ஏன் சீரழிந்து கொண்டிருக்கிறது, ஏன் உண்மை தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்களுக்கு வழிகாட்டியவரெல்லாம் அருளாளர்கள் தானே. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அருளாளர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அருளாளர்கள் தோன்றாத நாடு எதுவுமே இல்லை. அருளாளர்கள் தோன்றியிருக்கின்றார்கள், போதகர்கள் தோன்றியிருக்கின்றார்கள், மதவாதிகள் தோன்றியிருக்கின்றார்கள், சமயவாதிகள் தோன்றியிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை வள்ளல் பெருமான் செய்ய வேண்டும் என்ற கட்டளையின் பேரில் தான் இங்கே வருகிறார். இதைத்தான் வள்ளலார் நமக்கு பதிவு செய்தார். நான் வந்ததனுடைய நோக்கம் என்ன, ஏன் என்னை இறைவன் இங்கே அனுப்பி வைத்தார், அனுப்பி வைத்ததனுடைய அடிப்படை உண்மை என்ன என்பதை நமக்கு பதிவு செய்கிறார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் போட்டார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்னை இறைவன் இந்த உகத்தை வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனேன்னு கடைசியில் முடிக்கிறார். என்னை இறைவன் அனுப்பி வைத்தார். எதற்காக? அகம் கருத்து புறம் வெளுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை மாற்றுவதற்காக. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மாற்றி இருக்கலாமே, எல்லாமே அருளாளர்கள் தானே. ஏன் அந்த அருளாளர்களை இறைவன் ஏற்றுக்கொண்டு அவர்களை இந்த உலக மக்களை திருத்து சொல்லி ஆர்டர் கொடுக்கல? ஏனென்றால் அவர்களெல்லாம் மதவாதிகளாக, சமயவாதிகளாக, ஜாதிவாதிகளாக கடவுளை பல கோணங்களிலே காட்டி, பல வடிவங்களை காட்டி மனித குலத்தை அழித்தவர்களே அருளாளர்கள் தான். வள்ளலார் பதிவு செய்வார், பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய் பிடிப்புற்றோம் பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது. தெளிவுபடுத்துறார் இங்க. பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது
உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். சாதாரணமா சாவல மக்கள், ஜாதியினால, மதத்தினால, சமயத்தினால போரிட்டு சண்டை போட்டு இருந்திருக்கின்றார்கள். என்னுடைய சாமி பெரியது, உன்னுடைய சாமி பெரியது, என்னுடைய மதம் பெரியது, உன்னுடைய மதம் பெரியது, என்னுடைய சமயம் பெரியது, உன்னுடைய சமயம் பெரியது, நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நீ அந்நியன், நான் இந்தியன், கருப்பு வெள்ளை, இப்படி பல போராட்டங்களிலே அழிந்து கொண்டிருந்த சமுதாயம். ஆனால் போருற்று இறந்து வீண் போயினர், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே ஸ்பீடு புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டன. மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே, நீருற்ற ஒள்ளிய நெருப்பே, நெருப்பினுள் நிறைந்து இருளகற்று ஒளியே, நிர்குணானந்த பரநாதாந்த வரையோங்கும் நீதி நடராஜபதியே என்று சொல்லுகிறார். யார் அனுப்பியது? வள்ளலாரை அனுப்பியது யார்? இந்த கேள்விக்கு முதல் சமயங்கள் பதில் சொல்லட்டும், மதங்கள் பதில் சொல்லட்டும், உங்களுடைய வேதங்கள் பதில் சொல்லட்டும், உங்களுடைய ஆகமங்கள் பதில் சொல்லட்டும், புராணங்கள் பதில் சொல்லட்டும், இதிகாசங்கள் பதில் சொல்லட்டும். யார் அனுப்பியது? எந்த இறைவன்? நீ சொல்லிய பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவனா, இயேசுவா, அல்லாவா, புத்தனா? எந்த இறைவன் அனுப்பி வைத்தார்? விடை கிடைக்குமா சமயவாதிகளிடத்தில்? மெய்ப்பொருள் போட்டாராங்க. மெய்ப்பொருளை கண்டவர் இந்த உலகத்தில் உண்டோ? பொய்ப்பொருளை கண்டவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள், மெய்ப்பொருளை காணவில்லை. மெய்ப்பொருள் எங்கே இருக்கிறது என்று யாராவது கண்டார்களா? கண்ணுற்றார்களா? கழித்தார்களா? அதனுடன் கலந்தார்களா? ஒருவருமே இல்லையே. அப்ப எந்த கடவுளை பிடித்து நீங்கள் பின்பற்றுவீர்கள்? எந்த மதத்தை பிடித்து பின்பற்றுவீர்கள்? எந்த சமயத்தை பிடித்து பின்பற்றுவீர்கள்? எல்லாம் கூறு போட்டு விட்டார்களே. மனித குலம் அழிந்து கொண்டிருக்கிறதே. எந்த அருளாளரை நம்புவீர்கள்? எந்த அருளாளர் உண்மை எடுத்து உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்? ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் இன்று நேற்றல்ல, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து வீணே நீர் அழியாதீர். அப்ப எங்க வரணும்? நீதியிலே, சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் வீதியிலே அருள்ஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது. கூவுகின்றேன் உமையே. இறைவனை வரவழைத்துக் கொண்டு இவன்தான் இறைவன் என்பதை காட்டுவதற்காக அழைத்தவர் வள்ளலார். சும்மா வேடிக்கை காட்டக்கூடிய கடவுள் அல்ல, மணி அடிக்கிற கடவுள் அல்ல, பூசை போன்ற கடவுள் அல்ல, படையில் வைக்கிற கடவுள் அல்ல. அந்த கோடிகளெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பேராற்றல் படைத்த ஒரு பேரொளி. அதற்கு பெயர்தான் அருளொளி. அந்த அருளொளிக்கு பெயர்தான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி தான் தனிப்பெரும் கருணையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இல்லை என்றால் அண்டம் இல்லை, உலகங்கள் இல்லை, நீங்கள் இல்லை, நான் இல்லை, உயிர்கள் இல்லை, தாவரங்கள் இல்லை, பஞ்சபூதங்கள் இல்லை. அந்த கடவுளைத்தான் காண்பித்தாரே தவிர நீ சொன்ன ஜோதி அல்ல. நீ ஷேடோ பார்த்திருக்கிறாய், பிரகாசத்தை பார்த்திருக்கிறாய், கடவுளை காணவில்லை. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க? கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டவர். ஒரு சாக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டேன், கழித்தேன், கழிப்புற்றேன், கலந்தேன்னு சொன்னவர் வள்ளலார். அப்படிப்பட்ட கடவுளை அறியாமல் நீங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. உன்னை படைத்த தந்தை தாய் யார் என்று தெரியாமல் நீ அனாதையாக இருந்தால் எப்படி நீ அருளை பெறுவாய்? பெற்ற தாய் தெரியல, தந்தை தெரியல.
அப்ப அதுக்கு பேர் என்ன? அனாதைகள்னு பேரு. அந்த அனாதைகளாக இருக்கின்றார்கள் உலக மனித குலத்தை சார்ந்தவர்கள். அனாதைகளாக ஆக்கியவர்கள் தான் வேதாந்திகள், சித்தாந்திகள், கலாந்திகள், போதாந்திகள், நாதாந்திகள். அத்தனையும் அழிவு பாதைக்கு அனுப்பியவர்கள் அவர்கள்தான். மனிதன் அறிவுள்ளவன், அறிவுள்ள மனிதனை அறியாமல் ஆக்கியிருக்கிறார்கள். அறிவு என்பது வேறு, புத்தி என்பது வேறு. சிட்டிபாபு ஐயா சொன்னார் இல்லையா, அறிவு என்பது உண்மையை மட்டும் பேசும், புத்தி என்பதுதான் பொய்யும் பேசும் மெய்யும் பேசும். புத்தி நம்ம உடம்புல எங்க இருக்கிறது, அறிவு எங்க இருக்கிறதுன்னு தெரியுமா சார்? புத்தி எங்க இருக்கிறது, அறிவு எங்க இருக்கிறது? அறிவுள்ளவன் தவறு செய்ய மாட்டான், புத்தி உள்ளவன் தவறு செய்வான். அப்ப அறிவு எங்கே இருக்கிறது? அறிவுதான் ஆன்மாவில் இருக்கிறது. புத்தி எங்கே இருக்கிறது? கரணங்களில் இருக்கிறது. உடம்ப நாளா பிரிச்சார் வள்ளலார். இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. அப்போ இந்திரியம் என்றால் என்ன? கண், மூக்கு, காது, செவி, மெய் என்று சொல்லக்கூடிய புறக்கருவிகள் பேர் இந்திரியங்கள். இந்த புறக்கருவிகளை இயக்கக்கூடிய சூட்சும இந்திரியங்கள்னு தனியா 5 இருக்கு. அப்போ இந்திரியங்கள்ல ஸ்தூலம், சூட்சமம்னு 2, இதுல 5, அதுல 5, 10. இதுதான் புறத்தல செயல்படக்கூடியது. அங்க உள்ளே போனா என்ன இருக்கு? கரணங்கள் இருக்கு. கரணங்கள் என்பது என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆச்சரியம். அப்ப புத்தி எந்த இடத்துல இருக்கு? புத்தி எங்க சார் இருக்கு? கரணங்கள்ல இருக்கு. செகண்ட் ரேங்க். புறத்தல இந்திரியங்கள், அதுக்கு இந்திரியங்கள்னு பேரு. உள்ள போனா கரணங்கள்னு பேரு, அது 2வது இடம். அங்கதான் புத்தி இருக்கு. அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் அறிவில் வாழவில்லை, புத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3வது ஸ்டேஜ் தான் ஜீவன். ஜீவன் என்றால் உயிர். 4வது ஸ்டேஜ் தான் ஆன்மா இருக்கிற இடம். அது இறை அருளை பெறக்கூடிய தகுதி பெற்றது. அங்கதான் இருக்கு அறிவு. அப்ப அறிவு இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. நீங்க நினைக்கிற அறிவு என்பது அறிவு அல்ல, புத்தின்னு பேர் இருக்கு. இதைத்தான் வள்ளலார் சொல்லுவார், அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடி தோழி. செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே. அறிவை கொண்டு அறிவை தேடணும். எந்த அறிவை கொண்டு? ஆன்ம அறிவை கொண்டு அருள் அறிவை தேடணும்னாரு. அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது. அனுபவம் எப்போ வரும்? அறிவை கொண்டு அறிய தேடணும். அப்பதான் அருள் என்ன என்பது நமக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் தான் அருளை கொண்டு அருளை தேடணும்னாரு. அறிவு என்பது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, அருள் என்பது அதுக்கு அடுத்தாப்புல. அறிவி முதிர்ச்சி ஆனால்தான் அருள் என்ன என்பது தெரியும். அப்ப அருளினை அருளால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடி தாயே. செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் நடனம் என்று அறியாயோ மகளே. அங்க அருளை தெரியும்னு சொன்னாரு, இங்க அருளை அருளால் அறிகின்ற பொழுது அப்பொழுதுதான் திருவருள் நடனம் என்ன என்பது தெரியும். திருவருள் நடனம் என்றால் இறைவனுடைய ஆக்ஷன். இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய உருவம் என்ன, நாமம் என்ன, ரூபம் என்ன, அப்படி என்பது அப்பதான் தெரியும். எப்ப தெரியும்? அறிவை அறியால் அறியணும். அதுக்கப்புறம் அருள் என்பது தெரியும். அருளை கொண்டு அருளால் அறியணும். அப்ப கடவுள் மெய்ப்பொருள் யார் என்பது அப்பதான் தெரியும். அப்ப மெய்ப்பொருள் தெரிஞ்சா மட்டும் பத்துமா? அந்த மெய்ப்பொருள் உன்னை தேடணும். மெய்ப்பொருளை பார்த்தலாம் சார், நான் எல்லாம் உங்களை பார்க்குறேன், நீங்க என்ன தேடுறதுக்கு நான் தயாரா இருக்கணுமா, நான் உங்களை தேடுறதுக்கு தயாரா இருக்கணும்னா நீங்க தான் முடிவு செய்யணும். அப்ப இறைவன் என்பவன் எவன் அருளை பெறக்கூடிய சக்தி இருந்தாலும் இறைவன் அவனை தேடக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கணும்.
அந்த ஆற்றல் இல்லை என்றால் அருளை பெற்றவனாக இருந்தாலும் ஜீரோ தான். அதனால்தான் அவர் ஐயா சொன்னார்ல ஒரு பாடல், என்ன சொன்னாரு? திருப்புத்தூர் சொன்னாரு, வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரனை மேல் பழிக்கரையினூடே திருவடி சேர்த்தருள்க என செப்பி வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து என் ஊனிருக்கும் குடிசையிலும் உள்ளும் நுழைந்தனையே. பல்லாயிரம் ஆண்டுகளாக, பல கோடி ஆண்டுகளாக யாரு? நீங்கள் வணங்கக்கூடியவர்கள். யாரு? பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவன், தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் என்னவா? வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து, கொஞ்ச நாள் தவம் இல்லை, பல்லாயிரம் ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் வருவார் 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 என்று. கடவுள் அங்க போகலையே. கடவுள் எங்க போனாரு? அது எப்படிப்பட்ட மேடை வச்சிருக்காங்களா? தேனிருக்கும் மலரனை மேல் பழிக்கரையினூடே திருவடி சேர்த்த அருள்க என செப்பி வருந்திடவும். தேன் இருக்கு. தேனு போய் எங்க போய் தேன் எடுக்கும்? வண்டு. பூ எவ்வளவு மெல்லி இதழ் அல்லவா? அதனால தானே பூவையர்னு பேர் உங்களுக்கெல்லாம். பூ அவ்வளவு மெல்லியது, அவ்வளவு நைஸா இருக்கும், அதுல தான் தேன் இருக்குமா. அது மாதிரி அவருடைய கால் படுவதற்காக மலரணையை வைத்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். தேனிருக்கும் மலரணை மேல் பழிக்கரையினூடே திருவடி சேர்த்து அருள்க என செப்பி வருந்திடவும். இப்படியெல்லாம் அவங்க வருந்திக்கிட்டு இருக்காங்களே இறைவா, நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து, வள்ளலார் கூப்பிடல, நல்லா கவனிக்கணும். நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து என் ஊனிருக்கும் குடிசையிலும் உள்ளும் நுழைந்தனையே. வள்ளலார் வாழ்ந்த குடிசை எது? தருமபுரி சங்கம் எங்க இருக்கு? வடலூர்ல எங்க இருக்கு தருமபுரி சங்கம்? மேட்டுக்குப்பம் எங்க? சித்தி விழாக திருமாலைக்கு கொடிக்கம்பத்துக்கு பக்கத்துல உங்க சங்கம் இருக்கு. அதுக்கு ஒரு 50 அடிக்குள்ளதான் வள்ளலார் அந்த ஓட்ட குடிசை உட்கார்ந்து இருக்காரு. என்ன ஓட்ட குடிசை? மழை பெஞ்சா ஒழுவோம், வெயில் காஞ்சா உள்ள வெயில் விழுவோம். நான் இருக்கும் குடிசைன்னு போட்டார். அதுக்கு நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து, நான் கூப்பிடல கடவுளை, அவரா வராரு வாலண்டியா, உள்ள வந்துட்டாரு. வந்ததோட மட்டுமல்ல, என்னுடைய ஊனிருக்கும் குடிசையிலும் உள்ளும் நுழைந்தனையே. இந்த உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்ட ஆண்டவர் எங்க வந்து நுழைஞ்சாரு? வள்ளலாருடைய உடம்புக்குள் நுழைஞ்சாரு. எந்த ஆண்டவர்? அங்கதான் மெய்ப்பொருள், அதுதான் மெய்ப்பொருள். அங்க நுழைஞ்சிட்ட பிறகுதான் வள்ளலாறு 6ஆம் திருமுறை எழுதுறார். ஞாபகம் வச்சுங்க. இறைவன் வந்து வள்ளலார் உடம்பிலே நுழைந்து விட்ட பிறகு வள்ளலாருடைய உடம்பு என்ன உடம்பாச்சான்? அருட்பெருஞ்சோதி உடம்பா மாறிடுச்சு. அதுவரையில் வள்ளலார் ராமலிங்கம் என்ற உடம்பிலே இருந்தவர் அருட்பெருஞ்சோதி என்ற உடம்பிற்கு தன்னை மாற்றிக்கொண்டார். எப்பொழுது? இறைவன் வந்து ஊனிருக்கும் குடிசையிலும் உள்ளும் நுழைந்து விட்ட பிறகு. அதற்கு பின்னாடி எழுதியதுதான் உண்மையான செய்திகள். அதுதான் 6ஆம் திருமுறை. வள்ளலார் என்ற உருவத்தில் எழுதியது 1 to 5, 1 to 5 திருமுறை வள்ளலார் ராமலிங்கம் என்ற பெயரிலே எழுதியது. 6ஆம் திருமுறை இறைவனால் எழுதியது, வள்ளலார் எழுதல. ஞாபகம் வச்சுங்க. அதனால்தான் 6ஆம் திருமுறையை முழுவதும் இறைவன் எழுதிய நூல். 1 to 5 திருமுறை வெள்ளையும் ராமலிங்கம் எழுதிய நூல், வள்ளலார் என்ற பெயரில் இருக்கும்போது எழுதியது.
6ஆம் திருமுறை இறைவனே எழுதியது. அதனால்தான் அதுக்கு ஞானம்னு பேரு. ஞானம் என்றால் என்ன? அருள். ஞானம் என்பதற்கு அருள் என்பது பெயர். அதனால்தான் இங்க என்ன போட்டாரு? ஞான சரியைன்னு போட்டார். அதுக்கு முன்னாடி புத்தகத்தெல்லாம் மரணமிலா பெருவாழ்வுன்னு அதுக்கு பேரு. பின்னாடி வர புத்தகத்தில் ஞான சரிகைன்னு தலைப்பை மாற்றிருக்காங்க. அப்ப அந்த ஞான சரிகளை நமக்கு என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர்? அதான் இன்னைக்கு தலைப்பு. 6ஆம் திருமுறை வள்ளலார் வெளியிடவில்லை, எழுதியதோடு சரி. 1லிருந்து 5 திருமுறை வெளி வள்ளலார் இருக்கும்போது வெளியிட்டாங்க. 6ஆம் திருமுறை வள்ளலார் சித்தி பெற்ற பிறகு 6-7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வெளியிட்டது. நல்லா தெரிஞ்சுக்கணும் சன்மார்க்க அன்பர்கள். ஏன் 6ஆம் திருமுறையை படிக்க வேண்டும், 5 திருமுறையை எடுக்கக்கூடாது என்பதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மற்ற ஞானிகள் எழுதிய போல் எழுதியது 1லிருந்து 5 திருமுறை. 6ஆம் திருமுறை ஆண்டவரே எழுதியது. அதனால்தான் வள்ளலார் என்ன சொன்னாரு? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தைன்னார். 1லிருந்து 5 திருமுறை வெளியே அப்படி சொன்னாரா? 6ஆம் திருமுறையில ஞான சரிகளை என்ன சொல்றாரு? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே. வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவனருளால் வரங்களெல்லாம் பெறவே தேனுரைக்க உலவி நீக்க எழுகின்றேன் தெரிந்து வம்மின். தெளிவுபடுத்துறாருல. நான் எழுதல, இறைவன் எழுதுறாரு என்னுடைய ரூபத்தில். அதனாலதான் இதுல என்ன இருக்கா? எல்லாமே உண்மைதான் இருக்கும், பொய்க்கு எங்க இடமே கிடையாது. திருவருட்பாவில் மட்டும் பொய்க்கு இடமே கிடையாது. மற்ற நூல்கள் எல்லாம் பொய் நூல்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய யார் எழுதியிருந்தாலும் சரி, அது வேதமாக இருந்தாலும் சரி, ஆகமகங்களாக இருந்தாலும் புராணங்களாக இருந்தாலும் சரி, பொய் கலந்த உண்மை இருக்கிறது. ஆனால் உண்மை முழுவதும் எந்த நூலுமே கிடையாது. ஆனால்தான் வள்ளலார் இங்க அந்த பாடலை போட்டார். என்னன்னு? உண்மை உரைக்கின்றேன் உவந்தடமீன் உலகில் உரையிதனில் சந்தேகித்து உளறி அழியாதீர். என்மையினால் என நினையீர் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். தெளிவுபடுத்துறாருங்க. ஏன்னா இறைவன் என்னுள் இருந்து செயல்பட்டு இருக்கான். நான் எழுதல, என்னுள் இருந்து இசைக்கின்றான். இதை கேண்மின் நீவி தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரு ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. இல்லைங்களா? அப்ப சித்திவிடாக திருமாளியில் வள்ளல் பெருமான் இறைவனோட கலந்து விட்ட பிறகுதான் என்ன சொல்றாருங்க? முரசு கொட்டாரு. நீங்களாம் படிக்கிறீங்கல்ல, என்ன முரசு கொட்டாரு? சூப்பர். அருஜோதி ஆனேன் என்ற அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்ற அரையப்பா முரசு சொல்றாரு இல்லையா? மரணம் தவிர்த்தேன் என்ற அரையப்பா முரசு வாங்குவாங்கன்னு வாங்குறாரு. அப்ப என்ன அதனுடைய உண்மையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்ப வள்ளல் பெருமான் எதற்காக இந்த உலக மக்களை திருத்து வந்தவர்? இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று இறைவனோட கலந்து அவர் போயிட்டு இருக்கலாம்ல. ஞானிகள் மாதிரி, மற்ற அருளாளர் மாதிரி போயிட்டு இருக்கலாம்ல. வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தை யார் நடத்திட்டு இருக்காங்க? சன்மார்க்க சங்கத்துக்கு தலைவன் யார் தெரியுமா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தலைவர். உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே திலகன் என நானே சன்மார்கள் நடத்துகிறேன் நம்பெருமான் தானே எனக்கு தனித்து.
சன்மார்க்க சங்கத்தை நடத்துகின்ற ஒரு தகுதியை இறைவன் என்னிடத்திலே கொடுத்திருக்கிறான். நான் இப்பொழுது அதை நடத்திக் கொண்டிருக்கிறேன். அப்போ என்னுள் இருந்து அவர் இசைத்துக் கொண்டிருக்கிறார், அதனால் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இறைவன் வேறு அவர் வேறு அல்ல. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு, வள்ளலார் வேறு என்பது கிடையாது. இப்பெல்லாம் அது 1874 சித்தி பெற்ற அன்று இறைவனும் வள்ளலாரும் ஒன்றோட ஒன்று இணைந்து கலந்து விட்டனர். அப்ப யார் இருக்காங்க அங்க? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறார். அப்ப அருட்பெருஞ்சோதி வணங்குவதா வள்ளலாரை வணங்குவதா? ஒரு கேள்வி. சன்மார்க்க சங்கத்துகளே நிறைய இருக்குது. வள்ளலாரை வணங்குவதா அருட்பெருஞ்சோதியை வணங்குவதா? வள்ளலார் இருந்தா நீ வள்ளலார குருன்னு வச்சுட்டு வழிபாடு பண்ண, யாரு வேண்டாங்கிறா? வள்ளலார் தான் இறைவனுடன் கலந்து விட்டாரே. அவருடைய ரூபம் என்ன? ஒளி தேகம் அல்லவா? நீ ஒளி தேகத்தை வச்சு நீ வழிபாடு பண்ணணும். வள்ளலாருக்கு ஒளி தேகத்தை உன்னால வரைபடத்தில் வரைய முடியுமா? அவருடைய போட்டா வச்சுட்டு நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ஆண்டவர் வந்துடுவார்னு அர்த்தமா? இப்படிலாம் நீங்க செய்வீங்கன்னு தெரிஞ்சுதானே கையில கொண்டாந்து அவருடைய படத்தை கொடுத்ததை கீழே போட்டு உடைச்சாரு. பொன்னான உடம்பை மண்ணாக மாற்றி விட்டீர்களே என்று நம்மளை சொன்னாரே, நமக்கு ஞாபகம் இல்லையா? தெளிவு வேணும். அப்ப யாரை வழிபட வேண்டும்? அருட்பெருஞ்சோதியை வழிபட வேண்டும். ஆதி அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதி தன்னையே நினைவின்கள் சுகம் பெற விழைவீர். நீவீர் மேலேறு வீதி நீதி கொண்டுரைத்தேன். சத்தி வச்சு சொல்றாரு இங்க. நீவீர் மேலேறு வீதி மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லு வீதி. நீ மற்ற வீதிகள்ல போனா கீழே போவ. கீழன்னா மரணம், மேல என்ன மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் உண்டா இல்லையா? நம்ம சிட்டுவேயவர் கூட சொன்னார், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லைன்னு. செயல்படக்கூடிய காரியம் இல்லை, செயல்பட முடியவில்லை என்று சொல்லுங்கள். உங்களால் முயற்சி செய்ய முடியவில்லை, உங்களுடைய வாழ்க்கையை அதன் போல் அமைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு என்பது உண்மை. இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்றது தான் வள்ளலாரே வந்தார். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது புரிதன்றே என்றும் உலதால். இந்த நோவை நீக்குவது யார்? மன்றுளே நின்றாடும் அருட்பெருஞ்சோதியால் வேறு தெய்வங்களால் ஆவது ஒன்றுமில்லை கண்டாய். அருட்பெருஞ்சோதி தவிர இந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய அருளாளர்களோ அருள் சக்தி உள்ள தெய்வங்களோ உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்ப யாரிடத்தில் தொடர்பு வைக்க வேண்டும்? எப்படி தொடர்பு வைக்க வேண்டும்? எப்படி தொடர்பு வைத்தால் அந்த அருள் என்ற ஒரு சுரப்பி நம்ம ஆன்மாவிலிருந்து சுடர் விடும். இதுதானே சன்மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வள்ளலார் சொல்லிக் கொடுத்த பயிற்சி முறை. அத்தனை பாடல்கள் எழுதிய வள்ளலார் ஞான சரியை என்ற ஒரு 28 பாடலை கொண்டாந்து வைக்கிறார். 6000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். சித்தி விழா திருமாளிகையிலே உள்ளே இருக்கக்கூடிய விளக்கை, அந்த தீபத்தை வெளியே எடுத்து வைத்து ஆண்டவர் இப்பொழுது தீபம் முன்னில் விளங்குகிறார் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? தீப முன்னிலில் விளங்குவதாக பாவனை செய்து ஞான சரியை என்னும் 28 பாடல்கள் கண்டுள்ளபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் சொன்னார். அப்ப ஞான சரின்னா என்ன? ஞான சரின்னா என்ன சார்? மரணமில்லா பெருவாழ்வை வழங்கக்கூடியது. அப்ப ஞானத்துல சரி இருக்கு 4. இந்த மொத்தம் சரி 4 இருக்கு. மதங்கள் சொல்லியே சமயங்கள் சொல்லியே இதெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்க? சரியை, கிரியை, யோகம், ஞானம்.
சமயங்கள் சொல்லியிருக்கு, மதங்கள் சொல்லியிருக்கு, வேதங்கள் சொல்லியிருக்கு. சரி என்றால் என்ன? ஆன்மீகத்தினுடைய முதல் வகுப்பு. நீ கடவுள்கிட்ட போகணும்னா ஃபர்ஸ்ட் சரியை பிடிடான்னாங்க சமயவாதிகள். சரியை என்ன பண்றீங்க? சரிதான் கோயிலுக்கு போறது. கோயிலுக்கு போயிட்டு உருவத்தை வச்சு வழிபாடு பண்றீங்கல்ல, அதுக்கு பேரு சரியைன்னு பேரு. கிரின்னா என்ன? ஐயரு மணி ஆட்டுவாரு, தீபம் காட்டுவாரு, அப்ப நீங்க எல்லாம் கைகூப்பி வணங்குறதுக்கு பேரு சரியை. கிரின்னா என்ன? நீங்களே ஒரு பொம்மையை வச்சு நீங்களே அபிஷேக ஆராதனை பண்ணி நீங்களே குளிப்பாட்டி நீங்களே வச்சு வழிபாடு பண்றதுக்கு பேரு கிரியை. யோகம் என்றால் என்ன? இது ரெண்டும் முடிஞ்சு போச்சு, தனியா போய் உக்காந்து அந்த உருவத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கு பேரு யோகம். ஞானம் என்றால் எந்த உருவம் உயர்ந்தது, எந்த உருவம் அதிக சக்தி உள்ளதை தெரிஞ்சிருந்ததுக்கு பேரு ஞானம். அது எதில் இருக்கு? சரியிலே இருக்கு. சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? கிரியை. கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். மூன்றாவது யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். இது முன்னாங்க 12ஆச்சா? முன்னாடி இந்த சமயவாதிகள் சொல்லிய வகுப்புகள் 12 வகுப்புகள். சரியை, கிரியை, யோகம். இதுல ஒன்னொன்னில் 4 படித்தரங்கள் இருக்குது. இந்த யோகத்துல 4 படித்தரங்கள் வந்தவர்கள் தான் நமக்கு முன்னாடி இந்த அருளாளர்கள்லாம். நீங்க அருளாளர் என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? இவங்கெல்லாம் யோகத்தில் ஞானம். ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு? நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்கன்ட்டார். உங்களுக்கு சரியும் வேண்டாம், கிரியும் வேண்டாம், யோகமும் வேண்டாம். அந்த முன்னாங்க 12 படித்தரங்களை தூக்கி குப்பையில போடுறான்ட்டார். ஞானத்துக்கு நேரடியா கூட்டிட்டு போறதுக்கு தான் சன்மார்க்கம் வந்திருக்கு. அப்ப ஞானம் என்பதில் முதல் படியது ஞான சரியை, ஞான கிரியை, ஞான யோகம், ஞானத்தில் ஞானம். ஞானம் என்பது அருளை பெறுவது, அறிவை பெறுவது. அப்ப ஞானத்தினுடைய சரியை முதல் 12 கிளாஸ் உங்களுக்கு வேண்டாம். ஞானத்துக்கு வாங்க. மனிதன் உயர்ந்த பிறப்புடையவன், அறியத்தக்க ஆன்மலாபத்தை பெறக்கூடிய பிறப்பு இது. நீ கீழ்நிலைக்கு போகாத. எல்லாம் உன்னை கீழ்நிலையில தள்ளி விட்டுட்டானுங்க ஆன்மீகவாதிகள் அத்தனை பேருமே. அதனால இப்ப நீங்க வரக்கூடியது சுத்த சன்மார்க்கம். இதுக்கு முன்னாடி சன்மார்க்கம் இருக்கு, அது சுத்த சன்மார்க்கம் இல்லை, சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம். வேதங்கள் இருக்கு, அது சுத்த வேதம் கிடையாது, அசுத்த வேதம். ஆகமங்கள் இருக்குது, சுத்த ஆகமம் கிடையாது, அசுத்த ஆகமங்கள். அப்ப வள்ளலார் என்ன சொல்றாரு? இது சுத்த சன்மார்க்கம். இங்க என்ன இருக்கணும்? சமரசம் இருக்கணும், சுத்தம் இருக்கணும், சக்தி இருக்கணும். சன்மார்க்கம் என்ற வழியில போகணும். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு வச்சார். சங்கம் என்றால் நீங்கள் எல்லாம் அதில் அங்கம் வகிக்கக்கூடிய இடத்துக்கு வேறு சங்கம். நீங்க எல்லாம் எங்க வந்துட்டீங்க? இப்போ சன்மார்க்க சங்கத்துக்கு வந்துட்டீங்க. சன்மார்க்க சங்கத்துக்கு என்ன பேர் வச்சார்? வரவங்களுக்கு வள்ளலாருக்கு பேர். வள்ளலார் உங்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்காரு? தயவுடையவர்கள். சன்மார்க்க சங்கத்துக்குள்ள வந்துட்டா எப்படி இருக்கணுமா? தயவுடையவர்கள் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள். அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன? அருள் பெறணும். அருள் உள்ளோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை அடைந்தவர். இப்ப நீங்க சார்ந்தவரா இருக்கிறீங்க, அடைந்தவரா இல்லை. என்னையும் சேர்த்துதான். இன்னும் முயற்சி வேணும். அப்போ நம்ம சார்ந்துட்டோம், அருளை பெற முடியாமல் இருக்கிறோம். ஏன் என்றால் சன்மார்க்கத்திற்கு வந்தும் பழைய வாசனாமலம் என்று சொல்லக்கூடிய சமய மதங்கள் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. அதுக்கு பேரு வாசனாமலம்னு பேரு, பெருங்காய டப்பா. அந்த வாசனாமலம்
நம்மிடத்திலே இன்னும் வீட்டிலோ வெளியிலோ குடும்பத்திலோ உறவாடி கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களை சமயத்தை விட்டு வர முடியவில்லை, மதத்தை விட்டு வர முடியவில்லை. எப்பொழுது அதை தூக்கி எறிகின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் சார்ந்தவர்கள் அல்ல, அருளாளர்களாக மாறுவீர்கள். அருளாளர்களுக்கு மட்டும்தான் அருளை கொடுக்கிறது கிடையாது. மனிதனாக பிறந்தவர்கள் அத்தனை பேரும் அருளை பெறக்கூடிய தகுதி உடையவர்கள். இந்த அருளாளர்னு தனி பிரிவு கிடையாது, கிடைச்சாதான் பிரிவு. மனிதர்கள் எல்லோருமே அருளை பெறும் தகுதி உடையவர்கள். அந்த தகுதியை கெடுத்தவர்கள் சமயவாதவாதிகள். நம்ம மீது குற்றம் இல்லை, நம்மளை யாராவது குற்றம் சொன்னா நீங்க திருப்பிச்சு கேட்டுருங்க. சன்மாரிகள் குற்றவாளி அல்ல, மனித பிறப்பு குற்றமுடையதல்ல. மனித பிறப்புக்கு வழிகாட்டியவர்கள் யாரோ அவர்கள் குற்றவாளிகள் இல்லையா? அதனாலதான வள்ளலார் சொன்னாரு, வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். வேதங்கள் ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவறியீர். சூதாக சொன்னதலால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை குடிநோண்டி புதைடான்னாரு. எது மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுகிறதோ அதை பின்பற்றாதை, தூக்கி போட்டு மண்ணை போட்டு மூடு. அது எப்படிப்பட்டது? கொள்ளை வினை கூட்டுறவால் கூட்டியவள் சமய கூட்டமும் அக்கூட்டத்தை கூவுகின்ற கலையும் கள்ளமுறு காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டு. குழந்தை விளையாட்டு விளையாடிட்டு போயிட்டான். குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுப்பீங்கல்ல விளையாடுறதுக்கு, அது மாதிரி பொம்மைகளை கடவுளாக காண்பித்து விளையாடிவிட்டு நீங்கள் குழந்தைகளாக இருக்கின்றீர்களே தவிர மனிதர்களாக இல்லை. அறிவு பெற வேண்டிய ஜீவர்கள், அருளை பெற வேண்டிய ஜீவர்கள் மனித குலத்தை மாற்றி அமைத்து மண்ணாக மாற்றி விட்டார்கள். அதனால்தான் மாண்டு கொண்டிருக்கிறோம். உண்மை தெரியாமல் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மரணம் என்பது இயற்கை என்று சொன்னார்கள். வள்ளலார் இயற்கை அல்ல, அது செயற்கைன்னு போட்டார். மரணம் மனிதனுக்கு வரக்கூடாது. இறுதி பிறப்பு மனித பிறப்பு. கடவுளுடைய அருளை பெற்று கடவுளுடன் சேர வேண்டிய பிறப்பு இது. கீழே போகக்கூடாது, மறுபடியும் கீழ் பிறப்புக்கு. எத்தனை கோடி பிறப்புகள் எடுத்து இந்த பிறப்பு கிடைச்சிருக்கிறது. பல கோடி பிறப்புகள் எடுத்து இது மனித பிறப்பு, ப்ரமோஷன் பர்த். இந்த பிறப்பு போனால் எந்த பிறப்பு கிடைக்கும் என்பது உறுதி அல்ல. இந்த தேகம் போனால் எந்த தேகம் கிடைப்பது என்பது உறுதி அல்ல. ஆதலால் இத்தேகத்தையே நித்திய தேகமாக மாற்றிக் கொள்ளுங்கள் சொன்னார் வள்ளலார். வயசாயிடுச்சே, முடியுமா சொன்னாரே, இது நடக்கக்கூடிய காரியமா? இன்று நினைத்தால் நாளை நடக்கும், இன்று நினைத்தால் நாளை நடக்கும். ஆனால்தான் வள்ளலார் சொன்னார், ஞானசரிகள் என்ன சொல்றாரு? விரைந்து விரைந்து அடைநிமினி மேதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர். திரைந்து திரைந்து உளுத்த வரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வருகின்ற தருணம் இது, வரம் பெறலாம் நீவீர். எப்படி திரைந்து திரைந்துன்னு என்ன? சாக போற வயசு. திரைந்து நான் மரணம் வந்துடுவேன், எனக்கு எப்போ மரணம் வரும்போது நினைக்கிற வயசா இருந்தாலும் கூட ஒரு செகண்ட் உங்களுடைய அறிவை மாற்றுங்கள், உங்களுடைய அறிவை திருப்புங்கள், எல்லாவற்றையும் தூக்கி ஒழித்து விடுங்கள். எல்லாம் படைத்த தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம், தனித்தலைமை தெய்வம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்பதை உண்மை அறிவால் அறிந்து கொண்டு உறுதியுடன் நில்லுங்கள். எப்படி வரணும்? அதுக்கு விரைந்து விரைந்து அடைந்திடி மீன் மேதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர். திரைந்து திரைந்து உளுத்த வரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தம்தானே வருகின்ற தருணம் இது.
வரம் பெறலாம் நீவி. எப்படி? கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்தே. உன்னுடைய ஆன்மாவிலே இறைவன் இருக்கிறான் என்பதை நினைத்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள், அதுதான் ஆன்மா. ஆன்மா இல்லையே நீ இல்லை, உன் உடம்பு இல்லை. ஆன்மாதான் இறைவனுடைய குழந்தை. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக உனக்கு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடம்பை அழித்தால் மறுபடியும் பிறப்பு உண்டு. இதைதான் வள்ளலார் சொன்னார், சமயங்கள் சொல்லல. நீ செத்துட்டினா உனக்கு எங்க இருக்குமா? சிவலிங்கம், வைகுண்டம், கைலாசம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். பாரதியார் சொன்னானே, செத்த பின் சிவலோகம் வைகுண்டர் என்பார் பித்த மனிதர்கள். அப்ப செத்துட்டு இருப்பார், நீ எங்க போகணும் உனக்கு தெரியுமா? நீ சொர்க்கம் போயிடுவே, கைலாசத்துக்கு போயிடுவே, நரகத்துக்கு போயிடுன்னு எழுதி வச்சுட்டான். ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு? நீ இறந்தால் மறுபடியும் பிறப்புண்டு, நீ எங்கேயும் போக முடியாது. உன்னுடைய வாழ்க்கை தரத்திற்கு தகுந்தார் போல் பிறப்பு உண்டு. ஆனால் நீங்க என்ன பண்ணணுமா? ஞான சரி என்ற பாடலிலே முதல் பாடல் ஒன்று போதுங்க. உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முதல் பாடல் ஒன்று போதும். அவர் என்ன சொல்றார் பார்த்தீங்களா? எப்படி இறைவனை நினைக்கணும்? ஒரு தடவை நினைக்க சொன்னாடா? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துது நாம் வம்மின் உலகியலி. என்ன கிடைக்கும்? மரணமேலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். மற்ற மாதிரி நான் பொய் சொன்னா? புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன், பொச்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. ஏன் ஒரு பொய் புகழேன் புனைந்துரையேன் சொல்றாரு? அந்த வார்த்தையை அவர் அங்க போட வேண்டிய அவசியம் என்ன? நினைந்து நினைந்து உணர்ந்து கொண்டு வந்துட்டாரு. கடைசியில் முடிக்கும் போது என்ன சொல்றாரு? புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன். எவ்வளவு உல்டா பண்றாரு பாரு அங்க ஆண்டவர் நம்மள. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் புனைந்து புனைந்து சொல்லிட்டான், பொய்யெல்லாம் சொல்லிட்டான். நான் அப்படி சொல்லலை. தெளிவுபடுத்திக்கணும். நம்ம ஏன் அந்த வார்த்தையை போடணும்? போட வேண்டிய அவசியம் வருது. அப்போ நான் சத்தியம் சொல்கின்றேன், மற்றவ மாதிரி பொய் பேசவில்லை. ஏனென்றால் இது அம்பலப்பாட்டு. இது யாருடைய பாட்டு? அம்பலப்பாட்டு. இதுக்கு பேர் என்ன? அருட்பாட்டு. மற்ற பாட்டுக்கெல்லாம் என்ன பேரு? தெருப்பாட்டு. சூப்பர். அப்போ இது அம்பலப்பாட்டு. இது எதை சொல்லக்கூடிய பாட்டு? அருட்பாட்டு. ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு. ஜீவன்னா யாரு? மனிதர்கள் பாடுவது. மரணத்தை வெல்லாமல் இருக்கக்கூடிய ஞானிகள் பாடியது. இதெல்லாம் ஜீவர்கள் பாட்டு. உயிருள்ளவன் பாடுறது. இது உயிருள்ளவன் பாடினதல்ல, அருள் உள்ளவன் பாடியது. அதனால்தான் இது சிதம்பர பாட்டு, திருப்பாட்டு. தெளிவா சொல்றாரா? அம்பலப்பாட்டு, அருட்பாட்டு. அல்லாத பாட்டெல்லாம் மருட்பாட்டு. மற்ற பாட்டெல்லாம் மருட்பாட்டு. மருன்னா என்ன? அறிவில்லாத பாட்டுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு சாதாரண தமிழில் சொல்லணும்னா அறிவில்லாத பாட்டு. டைரக்டா சொல்லிடுங்க. அதில் கொஞ்சம் மூழிலாம் நம்ம மறைச்சோம்னாக்கா வேலையாகாது. இனி சன்மார்க்க காலம் இது. இப்போ நண்பர் கூட சொன்னார், நம்ம சொன்னால் கேள்வி கேட்கக்கூடாது.
ஒருத்தர் சொன்னால் கேள்வி கேட்கக்கூடாது. அப்போல்லாம் பெரியவங்களை ஞானிகள்லாம் சொன்னால் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பெரியவாள் வந்தாங்கன்னா நீங்கள் காலில் விழுந்துடணும். அவன் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கேள்வி கேட்டால் முந்திரி கொட்டைன்னுடுவாங்க. நான் சொல்கிறது தான் கேட்கணும், கேட்குறதா இருந்தால் உட்கார இல்லாட்டி வெளியே போடுவாங்க. ஆனால் வள்ளலார் என்ன சொன்னா தெரியுமா? இது சுத்த சன்மார்க்க காலம், கேட்காத கேள்வியெல்லாம் கேட்கின்ற காலம்னு போட்டார். உரிமை கொடுக்குறாருங்க. உனக்கு என்ன சந்தேகம் வேணும் கேளு, உன்னுடைய டவுட்டை நீ கிளியர் பண்ணிக்க. இது சுத்த சன்மார்க்க காலம், கேட்காத கேள்வியெல்லாம் கேட்கின்ற காலம்னாரு. அப்போ அறிவை மழுங்க வைத்தவர்கள் கேள்வி கேட்க வேண்டாம் என்று சொன்னார்கள். வள்ளலார் கேள்வி கேளுன்னார். அப்பதான் உனக்கு அறிவு விளக்கம் ஏற்படும். அப்ப நினைந்துன்னா என்ன? இறைவனை நினைக்கணும். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த அண்டங்கள் உயிர்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும். ஒன்று உன்னை நினைக்கணும், உன்னை படைத்த இறைவனை நினைக்கணும். அது உண்மை என்னன்னு அப்பதான் தெரியும். அது தெரியாம நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? சரி, இதுக்கு ஒரு சீக்ரெட் வழி தான் நமக்கு சொன்னார். இது வெளியே எனக்கு அறிவு இல்லைப்பா, நான் சமய மதங்களில் இருந்துட்டேன், சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன், இனிமேல் எனக்கு அறிவு விளக்கம் ஏற்படுறது எப்படின்னு தெரியல, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. கேட்கணும் இல்லையா? நான் சமய மதங்கள் இருந்துட்டேன், சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன், எனக்கு வழி தெரியல, நான் எந்த வழியில் போனால் வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் தொடர்பு கொண்டு அருளை பெறுவது, இதற்கு என்ன வழி, அந்த வழியை சொல்லுங்கன்னு கேட்குறேங்க. அதுக்கு வள்ளலார் சொன்ன வழி என்ன? சூப்பர். மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க? கோயிலுக்கு போங்க, கும்பாபிஷேகம் பண்ணுங்க, 1000 சுத்து கோயிலை அங்கமதர்ச்சனை பண்ணுங்க, காவடி எடுத்து ஆடுங்க. அவர் சொன்ன மாதிரி பச்சை வேட்டி ஒரு நாளை ஒரு 6 மாதம் கட்டுங்க, சிகப்பு வேட்டி ஒரு 6 மாதம் கட்டுங்க, புழு வேட்டி ஒரு 6 மாதம் கட்டுங்க, கோயிலாக சுத்துங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஐயா என்ன சொன்னார்? உனக்கு அறிவு விளக்கம் இல்லையா, அறிவு தெளிவில்லையா, உன்னுடைய உடம்புக்குள்ள அறிவு வர வேண்டுமா, அறிவு தெளிவு கிடைக்க வேண்டுமா, அதற்கு ஈஸியான முதல் வழிதான் ஞானசரியை. ஞானசரி என்றால் முதல் வகுப்பு. அப்ப ஞானசரிகளை முதல் வகுப்புல நீங்க என்ன செய்யணும்? பசிப்பிணியை போக்குங்கன்னார். இறைவனால் படைத்த உயிர்களை அழிக்காமல் இருப்பது ஒன்று, இறைவனால் படைத்த உயிர்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை துடைப்பது ஒன்று. இதான் வழிபாடு. அப்ப நீங்க காடு மலை இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் உங்களால் சோறு போட முடியுமா? முடியாது. மழையை தான் உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப நீங்க யாருக்கு சோறு போடணும்? இப்போ ஜீவர்களுக்கு. அது எந்த ஜீவர்களுக்கு? உயர்ந்த அறிவுள்ள ஜீவர்களுக்கு. உயர்ந்த அறிவுள்ள ஜீவர்கள் யாரு? மனிதர்கள். உங்களால் பயன்படுத்தக்கூடிய ஆடோ மாடோ இல்லை வேற வீட்டு வேலை செய்யக்கூடிய மிருகங்களோ இருந்தால் அதுக்கு போடலாம். காட்டில் இருக்கிற போய் யானைக்கு சிங்கத்துக்கெல்லாம் உங்களால் போட முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஞான சரி என்ற முதல் இந்திரிய ஒழுக்கத்தை சார்ந்தது. ஞான சரி என்ற முதல் என்ன? இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கத்தில் நம்ம என்ன பண்ணோம்? ஜீவகாருண்யம் பண்ணோம். ஜீவகாருண்யம் என்றால் என்ன? மனிதர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை போக்குவது. மனிதனுக்கு என்னென்ன துன்பம் வரும்? பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. இந்த 7க்கு மேல துன்பம் யாருக்கும் வராது. அப்ப இது எது முதல் துன்பம்? பசி. ஏனால் பசி இருந்தா, பசியோட இருந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க. நோயோட இருந்தா கூட வாழலாம் கொஞ்ச நாளைக்கு, பசியோட வாழ முடியுமா? அதனாலதான் என்ன சொன்னாரு? ஜனன வேதனை மரண வேதனை விட மோசமானது பசி வேதனை. எது வேதனை மோசமானது? பசி வேதனை. அந்த பசி வேதனையை முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற வேதனைகள்லாம் நீங்க அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.
அப்ப பசி வேதனை மட்டும் ஏன் போக்கணும் அப்படின்னா, இறைவனால் படைத்த ஜீவன்கள், உயர்ந்த அறிவு படைத்தவர்கள், உயர்ந்த அறிவு படைத்த மனிதர்கள், அருளை பெறக்கூடிய தகுதி பெற்றவர்கள், அவர்கள் பசியினால சாகக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு சோறு போடுங்கன்னாரு. அப்ப சோறு போடும்போது என்னையா கிடைக்குது? அவருக்கு நமக்கு என்ன கனெக்ஷன்? சோறு போட்டா அவன் சாப்பிட்றான், நீ சோறு போடுற, ரெண்டு பேருக்கு என்ன அங்கே கேப் இருக்கு? அங்க என்ன உங்களுக்கு அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் கிடைக்குது? அங்கே நீ உணவளிக்கின்ற பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னா, அந்த உடம்புல, அவன் சாப்பிட்ற உடம்புல ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி ஏற்படுதுன்னாரு. சாப்பிட்ட உடனே இப்போ சொன்னார்ல ஒரு நண்பர், சாப்பிட்டு ஒரு பாடு நீ பாரு, மனோகரன் காலையில் சொன்னாரே, வரவேற்புரையில் என்ன சொன்னார்? நான் போய் தர்மச்சாலையில் சோறு போட்டேன், சோறு போட்டுட்டு பிறகு அவன் முகத்தை பார்த்தேன், அந்த முகத்தை நான் பார்க்கின்ற பொழுதுதான் தெரிந்தது அந்த சோற்றினால் எந்த அளவிற்கு அந்த முகம் வளர்ச்சி அடையுதுன்னு காலையில் சொன்னார்ல. அப்போ நீ சோறு போடுகின்ற பொழுது அவனுக்கு என்ன, சாப்பிட்டவன் பசியோட வரான், பசி வந்தவுடன் அவனுக்கு சோறு தான் முக்கியம். சோறு போட்ட உடனே அவனுக்கு என்ன கிடைக்குது? அங்க ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி. இது மூன்றும் அட் எ டைம்ல அங்க வருது. ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். அவன் உள்ளுக்குள்ள என்ன நினைப்பா? பசி தீர்ந்துருச்சு. அவனுடைய தத்துவங்கள் எல்லாம் தலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் உடம்புல பசியினால் வந்த வேதனைகள் அத்தனையும் மாறி போச்சு. அப்ப அவன் நினைவுக்கின்ற அந்த நினைவு அலைகள் இருக்குல்ல, அந்த ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி என்ற அந்த அலைகள் அது அப்படியே வெளிவருது. எப்படி போன் அலைகள் அமெரிக்காவில் பேசினா அலைகள் உங்க போனை தூண்டுது இல்ல, அங்கிருந்து ஒயரா கொடுக்குறாங்க. உன்னுடைய நண்பர் அமெரிக்காவில் உனக்கு போன் பேசுறாரு, என்ன வருதாங்க? அலைகள். அதே போல அவனுடைய ஆன்மாவில் இருந்து அந்த அலைகளானது யாரு சாப்பாடு போட்டானோ அவனுடைய ஆன்மாவில் பதிவாகும். எல்லாம் சயின்ஸ் மெத்தட். சும்மா இதை சோறு போடு அவர்களை கிடைக்குன்னு சொன்னார் நினைச்சுக்காதீங்க. அப்ப அந்த ஆற்றல், அந்த அலைகள் இவனுடைய ஆன்மாவில் பதிவாகின்ற பொழுது இவன் ஆன்மாவில் என்ன நடக்குங்க? சார் இது வெளியே நீங்க அறிவு கிடையாது, சமயத்தில் இருந்தீங்க, முட்டாளா இருந்தீங்க, ஒண்ணுமே தெரியாது, நீங்க சோறு போட்ட உடனே அவன் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது, இதுபோல் நீங்க தொடர்ச்சியா செய்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியானது உன்னுடைய ஆன்மாவில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனோன்னு நீங்க என்ன சொல்றாரு? ஜீவகாருண்யமே திறவுகோல். ஜீவகாருண்யம் விளங்கும் போது சூப்பர். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்கும். உங்களுக்கு எப்படி விளங்குது அறிவு? இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த ஜீவகாருண்யம் என்ற ஒரு உயரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது உங்களுக்கு அன்பும் அறிவும் தானாக விளங்கும். அதே ஜீவகாருண்யம் மறையும் போது அன்பும் அறிவும் தானாக மறையும். அங்க அன்பு இருக்காது, அறிவு இருக்காது. ஜீவகாருண்யம் விளங்குகின்ற பொழுது அன்பும் அறிவும் தானாக விளங்கும். அன்பு விளக்கம் அடைந்தால், அறிவு விளக்கம் அடைந்தால் ஒரு பயம் சொன்னதை நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படிதான் எனக்கு வேலை செஞ்சது. எனக்கு வேலை செய்ததனுடைய காரணம் நான் படித்தவன் அல்ல. நான் ஒரு பெரிய ஒரு கல்லூரியினுடைய ப்ரொஃபஸராக இருந்தவன் அல்ல. நான் சாதாரணமாக ஒரு 8ஆம் வகுப்பு தான். என்னுடைய படிப்பு என்ன? 8ஆம் வகுப்பு. அப்ப என்ன நான் செஞ்சேன்? வள்ளலாருடைய ஜீவகாருண்யம் என்ற அந்த ஒழுக்க நெறியை பின்பற்றி, ஞான சரி என்ற அந்த வார்த்தையை நான் பின்பற்றி வாழுகின்ற பொழுது தினமும் உங்களுக்கு அறிவு தெளிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். விடை கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
உங்களுக்கு அந்த விலைக்குண்டான பாலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்றார்? ஜீவகாருண்யம் சோறு போடுறது மட்டுமல்ல, அதனால் வரக்கூடிய அன்பும் அறிவும் தானாக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. அந்த வாய்ப்பு வருகின்ற பொழுதுதான் நீங்கள் விசாரம் செய்ய ஆரம்பிப்பீர்கள். விசாரம் எப்போ வரும்? சத்து விசாரம் சொன்னாரா வள்ளலாரு? ஜீவகாருண்யம் ஒன்று, சத்து விசாரம் ஒன்று. அப்ப சத்து விசாரம் என்பது அறிவு விளங்குகின்ற பொழுது விசாரம் என்பது தன்னைத்தானே வந்துடும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, உங்களுடைய அறிவு உங்களுக்கு வேலை செய்யும். அப்பதான் சொல்றாரு வள்ளல் பெருமான் இரண்டாவது பாடலிலே, ஏ மக்களே, நான் சொன்ன மாதிரி கேளுங்கள், நான் உள்ளே போகிறேன், மறுபடியும் என்னை பார்க்க முடியாது, உங்களுக்கு சொல்லுவதற்கு ஆள் கிடையாது, நான் எழுதிய பாடல்கள் மட்டும்தான் உங்களுக்கு பதில் சொல்லும், அந்த பாடல்கள் உள்ளபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவதுல சொல்றாரு, எப்போ? நிகழ்காலத்தில், புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே. என்ன உரிமை? அங்கே என் உரிமை, இங்க நம்மவரே. நீங்களாம் யாரு? நம்மவர், என்னுடைய ஆன்ம நேய உடன்பிறப்பு சகோதர சகோதரிகள். அவர் இரண்டாவது பாடல என்ன சொல்ற? புகுந்தருணம் இது கண்டி நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதீர். என்னுடைய மொழியை பொய்மொழி என்னாதீர். உகுந்தருணம், உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை என்றே. நீ இது வெளியே சம்பாதிச்சது மனைவி, மக்கள், குழந்தைகள், சொத்து, பேங்க் பேலன்ஸு, பட்டம், பதவி எல்லாம் கூட வருதா? ஜெயலலிதா செத்தாப்புல என்னாச்சு? ஏதாவது கொண்டு போனாப்புல அந்த அம்மா? செத்த ரகசியமே தெரியாத ஒன்றும் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இது எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பட்டம், பதவி, புகழ், ஆற்றல் எது இருந்தாலும் ஒன்று கூட கூட வராது, நீங்கள் கொண்டு போக முடியாது. சட்டத்தில் இடம் கிடையாது, இயற்கை சட்டத்தில் இடம் கிடையாது. நீங்கள் இங்கே வாழலாம், தின்னலாம், பேழலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உரிமை இருக்கு. ஆனால் கொண்டு போவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, இயற்கை சட்டம் இடம் கொடுக்காது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ அருளாளாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி. அதனால தான் இங்கே சொல்றார், உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை என்றே. அப்ப எது துணை? மிகுந்த சுவைக்கரும்பே, செங்கனியே, கோற்றேனே, மெய்ப்பயனே, கைப்பொருளே, விளையறியா மணியே, தகுந்த தனிப்பெரும்பதியே, தயாநிதியே, கதியே, சத்தியமே என்றுரைமின் பக்தி ஒடு பணிந்தேன். யாரு நமக்கு துணை? எது துணை என்று நினைத்தீர்களோ அது எல்லாமே கைவிட்டுரும். எதுவுமே உங்களுக்கு துணை கிடையாது, எல்லாம் பொய் துணை. அப்ப மெய்த்துணையை நம்ம பிடிக்கணும். மெய்த்துணை எது? அதுதான் மெய்ப்பயன், இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இயற்கை உண்மை என்பதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இயற்கை விளக்கம் என்பதுக்கு பேர் அருள். இயற்கை இன்பம் என்பது அந்த அருளை அனுபவிக்கக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு. அதுக்கு பேர் இயற்கை இன்பம். செயற்கை இன்பம் அழிஞ்சிடும், இயற்கை இன்பம் அழியாது. இயற்கை உண்மை என்பது அழியாது, செயற்கை உண்மை அழிஞ்சிடும். இயற்கை விளக்கம் என்பது அழியாது, செயற்கை விளக்கம் என்பது அழிஞ்சிடும். அதனாலதான் வள்ளலாருக்கு கடவுளுடைய தன்மை என்ன போட்டாரு? கடவுளுக்கு என்ன உருவம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றார் வள்ளலாரு? இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இதான் அதனுடைய தன்மை. கடவுள் யார், எங்கே இருக்கிறார்? உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நான் பார்த்துட்டேன், ஆனால் நீங்களும் பார்க்கலாம். எப்படி இருந்தா பார்க்கலாம்? நான் சொல்ற மாதிரி கேளுங்க, நான் சொல்ற மாதிரி விட வேண்டியதெல்லாம் விட்டுருங்க. எதை விடுகிறீர்களோ அதை விட்டால் எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். நீங்க விடாமல் வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. அப்ப எதை விட சொன்னார் இங்க வள்ளலார்? மூணாவது பாடல்ல, நாலாவது பாடல்ல
ஞானசரிகை ஒரு பாடலுக்கு ஒரு நாள் பூரா பேசணும். நேரம் ஆச்சுலையா, சாப்பாட்டு நேரம். அப்போ என்ன சொல்கிறாருங்க, இதுதான் மண்டையடி. கண்டதெல்லாம் அனித்தியமே, இதுவரையில் நீங்கள் கண்டது, கண்டதெல்லாம் நீங்கள் பார்த்தது, நீங்கள் பார்க்கறதெல்லாம் நிரந்தரம் நினச்சிங்களா? எல்லாமே அனித்தியமானது. கேட்டதெல்லாம் பழுது. எவன் சொல்லி யார் யார் பேச்சு கேட்டீங்களோ அத்தனையும் பழுது. உண்டதெல்லாம் மலமே, நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் என்ன ஆகுது? மலம், துர்நாற்றம், சரிங்களா? அப்போ என்ன நீங்கள் கடைப்பிடிக்கணும்? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றது எல்லாம் பொய்யன்ட்டாரியா. இங்கே கொஞ்சம் கூட அங்கே ஒரு பேலன்ஸ் வைக்கல வள்ளலார். கற்றது எல்லாம் பொய்யன்ட்டார். நீ எந்த நூல் கற்றிருந்தாலும் பொய் தாண்டான்ட்டார். கதிர்வேல் சொல்லலை, வள்ளலார் சொல்றாரு ஞானசரிகையில் 4வது பாடல். கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே. நீ என்னென்ன ஆடம்பரமா அது இதுன்னு கழிக்கிறல்ல, எல்லாமே வீணே. உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே. உலகியலி, இதுவரையில் இந்த நேரத்துலையும் உண்மை அறிந்திலரே. உனக்கு உண்மையை தெரியலையே, உண்மை எவனும் எடுத்து சொல்லலையே. உங்களுக்கு சொன்னாதானே தெரியும். உண்மையை சொல்லவன் எவனுமே கிடையாது, அப்புறம் எப்படி உண்மை தெரியும்? இதுவரையில் உண்மை அறிந்திலரே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா பரவாயில்ல, இதோட தூக்கி போட்டுருங்க. விண்டதினால் என், அது என்னவா போய் போகுது, இடுங்க. இனிமேல் இனி நீ இங்க ஸ்ட்ராங் பண்றாரு. இனிமேல் நீங்க என்ன பண்ணுமா? சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்துன்னு போட்டார். மெய்நெறினா மற்ற நெறியெல்லாம் என்ன நெறி தெரிஞ்சுங்க. சுத்த சன்மார்க்க நெறி கடைபிடிச்சுன்னு போடலாம் இல்ல, இங்க என்ன போடுறாரு? சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து. அப்படி கடைபிடித்தால் என்ன கிடைக்குமா? மெய்ப்பொருள் நன்குணர முடியும்னார். நீ மெய்நெறியை கடைபிடிச்சாதான் மெய்ப்பொருள் என்பது கிடைக்கும். அப்ப மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எந்த சிற்றம்பலத்து என் தந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்ப முறலாமே. நீங்க சாகாது இருக்கிறதுக்கு இதுதான் வழி இல்லையா? இன்னைக்கு ஃபுல் டைம் எடுக்கணும். ஞானசரிக்கு நேரம் இல்லை, மணி இப்போ 1:15 ஆயிடுச்சு, 1:20 அப்போது ஞானசரியில் 4 வகுப்பு தான். ஞானசரியில் நம்ம வள்ளலார் சொல்கிறது 4 கிளாஸ். ஞானசரி என்பது இந்திரிய ஒழுக்கம், ஞாபகம் வச்சுங்க. ஞானகிரி என்பது கரண ஒழுக்கம். ஞான யோகம் என்பது ஜீவ ஒழுக்கம். ஞானத்தில் ஞானம் என்பது ஆன்ம ஒழுக்கம். இந்த 4ஐயும் நீங்கள் டேலி பண்ணிட்டீங்கன்னா இறைவன் உங்களை தேடி வருவார். நீங்கள் இறைவன் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை நீங்கள் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளலார் என்ன சொன்னார் அகவல்ல? எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. இது நானும் நீ கடைபிடிச்சுன்னா என்ன வருவாங்க? கருணை நிறந்து விடும். கருணை எங்க நிறையும். அப்ப வள்ளலார் என்ன சொல்றார் பேருபதேசத்துல? என்னை இவர் இப்பொழுது ஆண்டவர் ஏறான் இளமிசை ஏற்றி வைத்திருக்கிறார். என்னை இப்பொழுது ஆண்டவர் ஏறான் இளமிசை ஏற்றி வைத்திருக்கிறார். எதனால்? ஒரு கேள்வி போடுறார். அன்பு, தயவு, கருணை, இதுதான் என்னை ஏற்றி வைத்ததே தவிர வேற ஒன்றும் என்னை ஏற்றி வைக்கவில்லை. கரெக்டா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்பீங்க. அப்புறம் சொல்றாரு, நான் வணங்கிய தெய்வங்களோ நான் எழுதிய பாடல்களோ என்னை ஏற்றி வைக்கவில்லை. தெளிவா எழுதினார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதனால் வந்த லாபம் தான் ஆண்டவர் இப்பொழுது என்னை ஏறா நிலைமையை ஏற்றி வைத்திருக்கின்றார்.
நல்லா படிங்க. அப்போ விடாதிருந்தவர்கள், அதுக்கப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஒரு கேள்வி போடுறாரு. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, சில சன்மாரிகள் இப்போதான் கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சன்மாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வள்ளலாறு சமய மதங்கள்லாம் பாடிட்டு வந்தாரு, சமய தெய்வங்கள்லாம் பாடிட்டு வந்தாரு, அதே மாதிரி தானே நாங்களும் வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. அப்போ வள்ளலாரே சொல்றாரு, நீங்க இப்படி கேள்வி கேட்பீங்கன்னு நான் அப்பொழுது சமய மதங்களில் அளவு கடந்த பற்று வைத்திருந்தேன், அதையெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்தி விட்டேன், தெளிவுபடுத்துறாரு. இப்பொழுது என்னை ஆண்டவர் ஏறா நிலை விசை ஏற்றி வைத்திருக்கிறார். ஏன் அப்பொழுது அப்படி பாடினீர்கள் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல. அப்ப முதல்ல நீங்க உண்மையை சொல்றதானே. அப்ப ஏன் நீங்க எந்த பாதையில முதல்ல இருந்து அப்படி கொண்டாந்து இருக்கலாம்ல? ஏன் நீங்க சமய மதங்கள்ல பற்று வச்சிருந்தீங்க, சமய தெய்வங்களை பாடினீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு அவரே சொல்றாரு. எனக்கு அப்பொழுது அற்ப அறிவாக இருந்தது. எந்த ஞானியாவது சொல்ல முடியுமா? எனக்கு அப்பொழுது அற்ப அறிவாக இருந்தது, இப்பொழுது ஆண்டவர் என்னை எங்கோ கொண்டு போய் நிறுத்திவிட்டார். இது சாதாரணமான விஷயம் அல்ல, ஒவ்வொரு சன்மார்க்கிகளும் தெரிந்து கொள்ள விஷயம். அதுக்கு தான் முதல் சொன்னேன், 1 to 5 திருமுறை எழுதியது வள்ளலார், 6ஆம் திருமுறை எழுதியது ஆண்டவர். வள்ளலார் என்ற உருவத்தில் எழுதியது அற்ப அறிவாக இருந்தது என்று அவரே சொல்லுகிறார். இறைவனுடைய அருளை பெற்று முழுமை பெறுகின்ற பொழுது இது நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. இப்பொழுது என்னுடைய அறிவு அண்டங்களையும் கடந்து அப்பால் செல்லுகின்றது. இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்பிலும் இருப்பேன். எல்லா உடம்பில் இருப்பேன்னா என்ன அர்த்தம்? வள்ளலார் எல்லா உடம்பிலும் இருக்காருன்னு அர்த்தம் அல்ல. ஆண்டவர் எப்படி எல்லா உடம்பிலும் இருக்காரு? ஆன்மா ஒளியா, அந்த ஒளிக்குள் ஒளியாக ஆண்டவர் இருக்கிற மாதிரி நான் இருப்பேன்ட்டார். ஏன்னா வள்ளல் பெருமான் மிக தெளிவாக கடைசியில் 4 பாட்டு சொல்றார் சித்தி விழாக திருமாளிகளே. ஐயனருள் வருகின்ற தருணம் இது தோழி, ஐயமிலை ஐயமிலை ஐயனடி யானை, மெய்யனை ஆட்கொண்ட வித்தகன், சிற்சபையில் விளங்குகின்ற சித்தன், எலாமல்ல ஒரு விமலன், துய்யன் அருட்பெருஞ்சோதி துரிய நடநாதன், சுகாமுதன் என்னுடைய துரையமர்ந்து இங்கிருக்க, மையமிசை திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தே, மணியாலும் பொன்னாலும் மலராலும் விரைந்தேன்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? என்ன சார் படிக்கிறீங்கல்ல, எடுத்து கொடுப்பீங்க, அசால்ட்டா இருக்கிறீங்க. தனித்தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது, சத்தியங்கான் சகதலத்திற்கென்மின் இத்திரமே அருஜோதி எய்துகின்ற தினமான அடிச்சார் இல்லைங்களா? 4 பாடல்கள். சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம் இனி வரும் தினங்களெல்லாம் இன்பம் ஒரு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. யாருடைய செங்கோல்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய செங்கோல். யார் காட்டிய கடவுள்? வள்ளலார் காட்டிய கடவுள். சன்மாரிகள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? அருட்பெருஞ்சோதியை மட்டும் தான் வழிபட வேண்டும். அப்பொழுது என்ன கிடைக்கும்? இம்மை இன்ப லாபம், அருமை இன்ப லாபம், பேரின்ப லாபம் என்ற 3 லாபம் கிடைக்கும். இந்த 3 லாபத்தில் கடைசி என்ன லாபம்? பேரின்ப பெருவாழ்வு என்ற லாபம். அதுக்கு பேர் என்ன? பேரின்ப பெருவாழ்வு. அதுக்கு பேர் என்ன? மரணமில்லாத பெருவாழ்வு. அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்றாரு? நித்திய வாழ்வுன்னு போட்டார். அதுக்கு என்ன வாழ்வு? நித்திய வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு.
இது யாருடைய வாழ்வு? இறைவனுடைய வாழ்வு. இறைவனுடைய வாழ்வு யாருக்கு கிடைக்கும்? தன்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கணும். தன்னுடைய குழந்தைகள் என்பது யார்? ஆன்மாக்கள். ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய உடம்பை, ஊனுடம்பை ஒளி உடம்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் மட்டும்தான் உள்ளது என்று கூறிக்கொண்டு ஞானசரியை முழுமையாக சொல்ல வாய்ப்பில்லை. அது ஒவ்வொரு பாடல்களுக்கும் அற்புதமான விளக்கங்கள் இருக்கிறது. 6 திருமுறைகள் உள்ள 6ஆம் திருமுறை உள்ள அத்தனையுமே 28 பாடலுக்குள்ள விளக்கம் தான். விளக்கம் இல்லாமல் இல்லை. 27 பாடல்கள் வள்ளலார் எழுதியிருக்காரு. இந்த 28 பாடல்களுக்கு விளக்கம் எங்க போறீங்கன்னா, அருள் விளக்கமால, அனுபவமால, வரம்பில் இன்பம், வேண்டுதல், வேண்டாமை, சத்திய அறிவிப்பு எல்லாத்திலையும் விளக்கம் இருக்கு. அதில் தான் இருக்கு. நான் ஒன்றும் புதுசாக தேடி உங்களுக்கு சொல்ல போறதில்லை. 28 பாடல்களுக்கு முழு விளக்கம் 6 திருமுறை உள்ள பாடல் அத்தனையும் என்று கூறிக்கொண்டு அடுத்த தொடர்ச்சியாக நாம் நேரம் கிடைக்கும் இடத்தில் முழுமையாக ஞான சரியனுடைய விளக்கத்தை தெளிவாக பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் காலம் அதிகமாகிவிட்டது. பசி உணர்வு உங்களை தூண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த அளவிற்கு வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் சன்மார்க்க சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க பெருங்குணத்தார் அனைவருக்கும் வருகை புரிந்திருக்கக்கூடிய என்போன்ற ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை உடையவர்களுக்கும் இங்கே சொற்பொழிவாற்றிய எனது இனிய சகோதர அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.